You can now make online payments to Sri Jayawardhanapura Kotte Municipal Council via GovPay. சத்துருக்கொண்டான் கிராம சேவர் பிரிவில் உள்ள சௌபாக்கியா வீட்டு திட்டத்தில் குடியிருக்கின்ற இந்த பிரதேச மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க மாநகர சபை முதல்வராகிய நான் பிரதி முதல்வர் மற்றும் இந்த வட்டாரத்துக்குரிய உறுப்பினர் எல்லோரும் இந்த இடத்துக்கு விஜயம் செய்திருக்கிறோம். இந்த மக்களின் கோரிக்கை என்னவென்றால், இந்த பிரதேசத்திலே அந்த அரச திட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வீடுகள், அந்த வீடுகளில் அரைக்கரவாசகர்கள் இங்கே இருக்கிறதில்லை என்றும் அவர்கள் வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் என்றும், அப்படியான அந்த வீடுகளிலே பல்வேறுபட்ட சட்டவிரோத குற்றச்செயல்கள் இடம்பெறுவதாகவும், அப்படியாப்பட்ட அந்த நிகழ்வுகள் இடம்பெறும்போது தாங்களும் அந்த நிகழ்வுகளுக்கும் சவால் கொடுத்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். இது எத்தனைக்கு மூல காரணமாக நாங்கள் ஒரு சிரமமான ஒரு நிலையில் கூட இங்கிருந்து வெளியேறுவதற்கு ரோட்டுகள் வீதிகள் இல்லாமல் மணல் வீதிகளாக இல்லாமல் இருக்கிறது என்றும், அந்த மணல் வீதிகளை நீங்கள் செப்பனிட்டு தருமாறும் எங்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் மாநகர சபை இப்பொழுதுதான் நாங்கள் இந்த நிர்வாகத்தை பாரமெடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே எமது வட்டார உறுப்பினர் இருக்கிறார். அவரையும் நாங்கள் அணுகி முக்கிய தேவையாக பாவனையாக இருக்கிற இந்த வீதியை நாங்கள் செப்பனிட்டு தருவோம் என்று அவர்களுக்கு உறுதியளிப்பதோடு, சேதமடைந்திருக்கிற இந்த வீதிகளையும் செப்பனிடுவதற்கு எமது வரவு செலவு திட்டத்தில் உள்ள பணத்துக்கு ஏற்ப மாதிரி நாங்கள் அந்த வேலைகளை செய்து கொடுப்பதாக நான் இந்த இடத்தில் உறுதியளிக்கின்றேன். சத்துருக்கொண்டான் கிராம சேவத்தில் உள்ள சௌபாக்கிய வேலை திட்டத்தின் இன்றைய தினம் மக்களை சந்திப்பதற்காக நான் வருகை தந்திருந்தேன். இந்த மக்களின் குறைபாடுகள் தொடர்பாக அவர்கள் என்னிடம் தங்கள் குறைகளை தெரிவித்திருந்தார்கள். அதிலே முக்கியமாக இந்த வீட்டு திட்டத்திலே அதற்குரிய வழிகள், வீதி தடங்கள் இல்லாத பிரச்சனையாக குறிப்பிட்டிருந்தார்கள். அடுத்ததாக இந்த வீடுகளை பெற்ற நபர்கள் இந்த வீட்டில் குடியிருக்காமை தொடர்பாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்த வீடுகள் பராமரிக்கப்படாதன் காரணமாக சட்டவிரோத செயற்பாடுகள் இந்த பிரதேசத்தில் இடம்பெறுவதாகவும் அவர்கள் முறைப்பாடு செய்திருந்தார்கள். ஆகவே நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே கிராமிய வீதிகளை எடுக்கின்ற ஒரு செயற்பாடு ஒன்று நாங்கள் திட்டம் ஒன்று முன்னிலைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த பிரதேசத்துக்கான வீதிகளை அமைப்பதற்கான முன்னுரிமைப்படுத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றேன். வருகின்ற மாதம் அதற்கான முன்மொழிவுகளை நாங்கள் பிரதேச மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றோம். அதுக்கான தீர்மானங்களை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதனூடாக இந்த பிரதேசத்திலே வீட்டில் குடியிராத நபர்களை தொடர்பான தகவலை திரட்டி அவர்களுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவர்களை மீண்டும் இப்பிரதேசத்தில் குடியிருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதனை போன்று சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. இந்த கிராமங்களிலே, இந்த பிரதேசங்களிலே இந்த பிரதேச மக்கள் இது நோக்குகின்ற முக்கியமான பிரச்சனையாக இந்த பிரச்சனை இருக்கின்றது. சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். அதிலே போலீஸாரையும் கிராம சேவரையும் அதனை போன்று சமூக அமைப்பினரையும் இணைத்து கொண்டு ஒரு தெளிவூட்டல் செயற்பாடுகளையும் அதே நேரம் போலீஸாரை பயன்படுத்தி அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்ற விஷயத்தை நான் இந்த மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 44 வீட்டு திட்டங்கள் மேலதிகமாக இருப்பதாக அறியக்கூடியதாக இருந்தது. அந்த வீட்டு திட்டங்களையும் நாங்கள் பூரணப்படுத்துவதற்காக கட்டங்கட்டமாக அதுக்கான நிதிகளை பெற்றுக்கொண்டு அந்த வீட்டுகளை பூரணப்படுத்துவதற்கான வேலைகளையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டிலே இந்த வீடுகளை பூரணப்படுத்துவதற்கான நிதிகளை ஒதுக்குவதற்காக நாங்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றேன். அந்த கோரிக்கை அமைச்சரூடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை நிதி ஒதுக்கீடுகள் பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்க்கிறேன். மட்டக்களப்பு மாநகர சபையினை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரீதியிலே இந்த சபையினை இந்த நகர்ப்பகுதியை இன்னும் முன்முறமாக செயற்படுத்தி நகராக புறநகர் என்று இல்லாமல் அனைத்தையும் நகர்ப்பகுதியாக மாற்ற வேண்டும் என்ற செயற்பாட்டிலே நான் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றேன். அதிலே அடிப்படை விடயங்களாக வீதிகள், வடிகான்கள் போன்ற நடவடிக்கைகளுக்காக, அந்த செயற்பாடுகளுக்காக நிதிகளை வரவழைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றேன்.